Drop it. So hello YouTube world, I'm Thomas and you're watching TOMTECHTAMIL. இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா boAt Rockers 255R. இது வந்து ஒரு நெக் பேண்ட், நல்ல ஒரு 1500 ப்ரைஸிங்கில் வர நல்ல ஒரு நெக் பேண்ட்னு சொல்லலாம். வாங்க இப்போது அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பாக்ஸில் பார்த்துடலாம். பாக்ஸில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. 6 hours ப்ளேபேக் மியூசிக்கான உங்களுக்கு வந்து எப்போவுமே போட்டில் வந்து 6 hours சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 10 hours நிற்கும். பேக்கில் ஒரு ஆக்டர் கொடுத்துருக்காங்க, அந்த ஆக்டர் யாருன்னா அவங்களுக்கு தெரியும். கீழே வந்து போட் லோகோ பிளாக் கலர் வச்சு தான் வாங்கியிருக்கோம். ஓகே, வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது எப்போவுமே இந்த மாதிரி தான். இது ரொம்ப வந்து வெறுப்பாக இருக்கும் தெரியுமா அன்பாக்ஸ் பண்ணுறது. சரி, நீங்கள் பிச்சிடலாம் அதை. ஓகே, ஏன்னா எனக்கு அன்பாக்ஸ் பண்ண தெரியாது அவ்வளோவா. பட் இருந்தாலும் நான் வந்து ஓமே காட் ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம boAt Rockers 255R. இந்த ஃபஸ்ட் ஒரு மாச்சுன்னா இப்போ நம்ம பாக்ஸில் பார்க்கலாம். பாக்ஸில் வந்து ஒரு மைக்ரோ USB கேபிள், ஒரு 10 சென்டிமீட்டர் மைக்ரோ USB கேபிள். அடுத்து வந்து இப்போது இன்னொரு கவர் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் டிப்ஸ், ஒரு 2 பேர் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கால் சைஸ் மாறினாலோ இல்லை வந்து பழைய தொலைஞ்சிட்டாலோ உங்களுக்கு வந்து அந்த இயர் டிப்ஸ். அதுக்கப்புறம் எப்போவுமே தர மாதிரி boAt பிராண்டை பெருசாகணும்னு சொல்லிட்டு அவங்களோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஒரு நோட்டமாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. நிறைய ஆக்டர்ஸ்லாம் வராங்க, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க அந்த ஆக்டர்ஸை. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல். இது எப்படியோ வந்து நம்மளுக்கே தெரிஞ்சிடும் நோண்டி பார்த்தா. ஆனால் எதுக்கு இந்த மேனுவல் தராங்க, சும்மா வந்து தெரியாதவங்க யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மேனுவல். அதுக்கப்புறம் வந்து வாரண்ட்டி கார்டு. ஆன்லைனில் வாங்குகிற எந்த பொருளுக்கும் வாரண்ட்டி இருக்காது, பட் இருந்தாலும் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ அடுத்து நம்மளோட மெயின் பீஸ், இந்த boAt Rockers 255R. இது ஒரு ஆக்டிவ் பிளாக் கலர். இது கலர் வந்து ஆக்டிவ் பிளாக். இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் ரெகுலர் யூசேஜ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ், ஆனால் மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஜாகிங் அந்த மாதிரி பர்பஸுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இயர் கப்ஸ் கொடுத்ததுனால வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் காது விட்டு வெளியே வராமல். IP5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டரில் போட்டால் போயிடும். இதோட பேட்டரி லைஃப் வந்து 6 hours இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 6 hours மேலே நின்றுச்சு. சார்ஜிங் டைம் வந்து 2.5 hours, ஆனால் 2 hours சார்ஜ் ஆயிடுது. ஏன்னா போட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து சூப்பராக தான் இருக்கும். அங்கே பாருங்கள், மேலே ஒரு boAt Rockers 510 இருக்குது. சரி, இப்போ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸிங் சொல்லிடுறேன். இது 1300 வருது ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees வருது. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் வந்து உங்களுக்கு 1000 rupees வருது. வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, அந்த உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் இருக்கும் பாருங்கள் சைடில், வால்யூம் அப், வால்யூம் டவுன் அண்ட் மெயின் பவர் கீ. அந்த பவர் கீயை ஒரு 3 seconds ஆன் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஆன் ஆகிடும். ஓப்பன் கிடையாது, ஆன் ஒன்று ஜஸ்ட் 3 seconds. அப்புறம் வந்து மைல்டாக டேப் பண்ணுங்கள். டேப் பண்ண உடனே உங்கள் ஃபோனில் வந்து ஆன் பண்ணி இருங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு லைவ் சாம்பிள் காட்டுறேன். உங்கள் செட்டிங்ஸில் வந்து ப்ளூடூத் ஆப் ஷோ பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த boAt Rockersன்னு காட்டும். இதோட பேர் வந்து boAt Rockers தான். அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ பண்ணோம். இது நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மலாக வந்து அந்த ஃபிசிக்கல் கீஸ் மூலமாக ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனவுடனே யூ கேன் ஹியர் யுவர் மியூசிக், தட்ஸ் ஆல். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஹெட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கழுத்தில் மாட்டும்போது ஹெட்செட் வந்து ஆடாமல் இருக்கும். உங்களுக்கு சார்ஜ் இண்டிகேஷன் எங்கே தெரியும்னா, உங்களுக்கு அந்த ஹெட்செட்லேயே வந்து ஒரு லைட் இருக்குது பாருங்கள், அந்த எல்இடி. அங்கே வந்து சார்ஜ் ஏறும்போது ரெட் கலரில் எரியும், பேராக இருக்கும்போது ப்ளூ கலரில் விட்டு எரியும். அதுதான் உங்களுக்கு வந்து பேராவில் அது மாதிரி வந்து காட்டும். சரி, இப்போ வந்து அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் சார்ஜ் எங்கே போடணுன்னா இங்கே பாருங்கள், சார்ஜிங் போட்டு இங்கே போட்டால் தான் முன்னாடி காட்டின மாதிரி உங்களுக்கு வந்து எல்இடி லைட்லாம் எரியும். சரி, ஓகே. டிரைவர் டைப் வந்து 10 mm டைனாமிக் டிரைவர்ஸ் தான்.
ப்ளூடூத் 4.1 இருக்குது. சிப்செட் வந்து CSR 8635 சிப்செட்டு. உங்களுக்கு மைக்ரோஃபோன் இருக்குது. இது ஒரு நேரத்தில் வந்து நான் இது மூலயமா வந்த மைக்ரோஃபோன் ஆடியோ வந்து இது பண்ணுறேன். 6 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப்ன்றாங்க, ஆனால் 10 ஹவர்ஸே நிற்குது. சார்ஜிங் ஹவர்ஸ் வந்து 2.5 ஹவர்ஸ்னாங்க, ஆனால் வந்து 2 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிடுது ஃபுல்லாக. 10 மீட்டர்னாங்க, ஆனால் 15 மீட்டர்ஸ். எப்போவுமே வந்து போட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் தருவாங்க எப்போவுமே போட்டில். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெக்கார்டோட ஆடியோ வந்து இதுதான் ஆகுது. உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும், நீங்கள் வந்து கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்க. அது இந்த மைக் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் வி ஆர் ரீச்ட் 300+ சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். மேலும் மேலும் டெவலப் ஆகிட்டே போவோம். வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்டில் பை ஃப்ரம் தாமஸ். பை பை.